அதிகாரிகளின் துணையோடு தனது ரேஷன் அட்டை வேறொருவர் பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விளவங்கோடு வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நபர் ஒருவர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கைலக்கல் பகுதியைச் சேர்ந்த சையது அலபி என்பவர் விளவங்கோடு தாலுகா ஆலஞ்சோலை நியாய விலை கடையில் ரேஷன் வாங்கி வந்துள்ளார். இந்த மாத ரேஷன் பொருட்களை வாங்க சென்றபோது அலபிக்கு கடையில் உள்ள விற்பனையாளர் ரேஷன் பொருட்கள் வழங்க மறுத்துள்ளார். இதுகுறித்து விளவங்கோடு வட்ட வழங்கல் அலுவலகத்தில் அதிகாரியிடம் அவர் புகார் அளித்துள்ளார். அப்போது சையது அலபியின் ரேஷன் கார்டு திருவட்டார் தாலுகாவிற்குட்பட்ட பொன்மனை ரேஷன் கடைக்கு வேறு ஒருவர் பெயரில் மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்ட வழங்கல் அலுவலகத்தில் சையது அலபி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நான் ரேஷன் கடையில் ரேஷன் வாங்க போகும்போது என் கார்டுக்கு ரேஷன் கிடைக்காது, நீங்கள் திருவட்டாருக்கு போகுங்கள், இங்கே இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அறியாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். என் நம்பரை ஃபோன் நம்பரு மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் அப்ளை பண்ணதாட்டு 4 தடவை அப்ளை பண்ணதாட்டு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் கரண்ட்டு ரசீதும் கரங்கட்டின ரசீதும் அப்ளை பண்ணி என கார்டை திருவட்டாருக்கு மாற்றியிருக்காங்க. இங்கே ரேஷன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அப்படி இருந்து நான் டிஎஸ்ஓக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கே வாருங்க, நான் ரேஷன் கார்டு சரி பண்ணி தரலான்னு. இங்கே வந்த பிறகு அவங்க ஏமாத்தினாங்க என்ன. அவங்க சொன்னாங்க, நீங்கள் திருவட்டாருக்கு போங்க. அப்படி நான் சொன்னேன், ஏன் நீங்கள் இங்கே வர சொன்னீங்க? திருவட்டாரில் தான் அங்கே நீங்கள் மாற்றிருக்கு, அங்கே அந்த டிஎஸ்ஓவிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் சொன்னேன், போக மாட்டேன், எனக்கு நீதி கிடைக்கும் வரை நான் இங்கே தான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன்.